எல்லாமே கண்டென்ட்டாக பார்க்கலாமா இப்படி ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து குழந்தை பிறந்த கண்டென்ட் ஆக்குற, அவங்க கன்சீவாக இருக்கிறத கண்டென்ட் ஆக்குற, நல்ல வேலைக்கு வேறு எதுவும் தான் கண்டென்ட் ஆக்காமல் விட்டேன். அப்போ இது என்ன சொல்கிறது, எல்லாத்தையுமே ஒரு வியாபார நோக்கத்தோட ஒரு கண்டென்ட்டாக பார்த்ததின் விளைவு இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நிற்கிது. அப்போ நீ கொடுத்ததில் உனக்கு மனசாட்சிக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யணும், உன் ஆத்ம திருப்திக்காக செய்கிற, அதை நீ கொடுத்துட்டு போயிருக்கணும். அதை நீ வீடியோ எடுத்து போட்டது முதல்ல தப்பு. வீடியோ எடுத்தது முதல் தப்புனா கூட ரெண்டாவது தப்பு என்னன்னா அவங்களுக்கு நடந்து கொண்ட விதம் தப்பு. மன்னிப்பு கேட்டதுனா ஓகே, தவறது உணர்ந்துட்டா, நான் தவறாக பண்ணிட்டேன், மன்னிச்சிட்டேன், அது தெரியாதனம் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி நீ மன்னிப்பு கேட்டுருக்கலாம். நீ 1 மாதம் 1.5 மாதம் யோசிச்சு உன் வியூஸ் போக மாட்டேங்குது, அதான் காரணம். லாஸ்ட்டாக போட்ட 4 வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வியூஸ் போக மாட்டேங்குது, மக்கள் மேலே வந்து ஒரு அதிருப்தி வந்துருச்சு. நான் சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு திரும்பி லைன் ஐட்லுக்கு வரணுங்கிறதுக்காக 1.5 மாதம் கழிச்சு நீ மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டு யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வேலை செய்கிறங்கிறது தெரியல. திருப்பியும் நீ ஒரு கண்டென்ட்டாக தான் மாறிட்ட. இவங்களால என்ன பண்ண முடியும், நிமிஞ்சி போனால் 2 நாள் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தானா? அந்த மைண்ட் செட்டு தான். 2 நாளைக்கு கற்றுவானுங்க, சோஷியல் மீடியாவில் 2 வீட்டுக்காரங்க உட்காந்து பேசுவானுங்க, அவன் 3 நாள் மறந்துடுவானுங்க அப்படிங்கிற ஒரு மனிதனுக்கு மறதி இந்த புத்தி இருக்குல்ல. அவனுக்கு அடுத்த விமர்சனம் பண்ணதெல்லாம் வலிக்கல, வியூஸ் போனேன்னு வலிக்குது. வியூஸ் போனது தான் வீடியோ கூட இருக்கிற டீம் இருப்பாங்க இல்லையா, பெரிய டீம் தான் இருப்பாங்க. இல்லை இவ்வளோ அவங்களே சொல்லியிருக்கலாம் இல்லையா, இதை போட்டோன்னா வந்து உங்களை ட்ரால் பண்ணுவாங்க, திட்டுவாங்க அப்படின்னு. அவங்களுக்கும் அது தோணலையா? இவனே இவ்வளோ அறிவாளியாக இருக்கானா கூட இருக்க டீம் எப்படி இருப்பானுங்க? அப்படி தான் வச்சுக்கிடுவானுங்க. அறிவாளிகளை எப்படி கூட வச்சுக்கிடுவானுங்க. இவ்வளோ சர்ச்சைகள் உனக்கு தொடர்ந்து வரப்போகுதுன்னா நீ அங்கே ஒரு கண்டென்ட் ரைட்டர், ஒரு தெளிவான ஒரு கண்டென்ட் ரைட்டரை கூட வச்சுக்கலாமே. நீ ஒவ்வொரு வீடியோவும் பார்க்குறப்ப ஒரு கண்டென்ட் ரைட்டர் கூட வச்சுக்கலாம். ஒரு கியூசிக்கு ஒரு ஆளை போடுன்ற, உனக்கு மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது, மில்லியன் கணக்கில் உனக்கு வருமானம் வருது, உன்னுடைய வீடியோ பூரா அங்கே செக் பண்ணி அனுப்புறதுக்கு ஒரு கியூசி ஒருத்தரை போட்டுருக்கலாமே. ஒரு ஆள் வேலைக்கு போடுற எவ்வளோ நேரம் இருப்பது? மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் சுபைர் அவர்கள் நம்மோடு இருந்துக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். ரம்ஜான் சமீபத்தில் முடிஞ்சது. யூடியூபர் இர்ஃபான் வந்து ரம்ஜானுக்காக பரிசு பொருள் கொடுக்குற மாதிரியான ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் இருக்கிற மக்களை வந்து தரக்குறைவாக பேசியிருந்தாலும், அந்த மாதிரி தரக்குறைவாக பேசியிருந்தது அவர் மீது விமர்சனம் வந்தது. அதுக்கு நீங்கள் உடனே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா, இது வரைக்கும் அமைதியாக இருந்தவர் கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போது மன்னிப்பு கூட கேட்கல, வருத்தம் தெரிவிக்கிறேன், நான் செஞ்சது தவறு தான் அப்படின்னு வீடியோ போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் அன்னைக்கே மன்னிப்பு கேட்டிருந்தா அது தவறாக சென்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, ரம்ஜான் பண்டிகைங்கிறதே வந்து ஒரு 30 நாள் வந்து விரதம் இருந்து காலை சூரிய உதயத்திற்கு முன்னாடி சாப்பிட்டு சூரிய மறைவிற்கு பின்னாடி பச்சை தண்ணி கூட அப்போ தான் குடிக்கணும். அந்த மாதிரி ஒரு 30 நாள் விரதம் இருந்து 30வது நாள் தான் ரம்ஜான். அந்த ரம்ஜான் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நண்பர்கள் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் துணிமணி எடுத்து கொடுத்து நல்ல சாப்பாடுகள் கொடுத்து அவங்களோட சேர்ந்து கொண்டாடுறது. அப்புறம் ஏழை எளிய மக்களுக்கு இந்த நாள் முடிந்த உதவிகளை செய்து எல்லோரோடையும் சேர்த்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. அப்படி ஒரு பண்டிகையில் தான் என்ன பண்ணுறாரு, ஒரு கார் நிறையா வந்து பரிசு பொருட்கள், ஒரு சேலை, ஒரு லுங்கி, அப்புறம் ஏதோ காசுலாம் உள்ள வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். அதை கொண்டு போய் காரில் போய் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அங்கங்கே எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதை சில பேர் வந்து முண்டி அடித்து வாங்குறாங்க, வரிசையில் வாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு அந்த கொடுக்கப்பட்ட இடத்துல நடந்தக்கூடிய சம்பவத்தை அந்த மாதிரி நடத்திருக்காரு. அதை வீடியோ எடுத்து போட்டது தான் இப்போ பெரிய பிரச்சனை. பொதுவாகவே இப்போ நீங்கள் ஒரு உதவி செய்யக்கூடிய போகிறீங்க, ஒரு ரோட்லேயே போய் இறங்கி நீங்கள் ஒரு 2 பாக்கெட் சாப்பாடோடு நின்றீங்கன்னா அதுதான் நடக்கும். அது இன்றைக்கி வந்து சூழ்நிலை உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்குற உதவியை காட்டிலும் இந்த மாதிரி வாங்கி தின்னுட்டு சோம்பேறியாக இருக்கக்கூடிய கும்பல் ஒரு அதிகமாகிட்டே வருது நாளுக்கு நாள். அது பார்த்தீங்கன்னா எங்கேயாவது டீ கடையில் நம்ம டீ குடிக்க போனால் அங்கே பக்கத்தில் நிற்பாங்க ஒரு 4 பேர், எங்கே ஹோட்டலில் சாப்பிட போனால் அங்கே வாசப்பள்ளியில் நிற்பாங்க. ஒரு தர்ம சங்கடத்தை கொடுத்து காசு வாங்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. சில நேரங்களில் பிடிங்கிட்டு போகக்கூடிய வேலையும் செய்கிறாங்க. இதெல்லாம் இருக்கட்டும். இதை வந்து ஒரு உதவி செய்கிற, அது உன் மனசாட்சிக்கு மனசுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம், அதையும் வீடியோவை எடுத்து கண்டென்ட்டாக போட்டது தான் இப்போ பெரிய தப்பு. எல்லாமே கண்டென்ட்டாக பார்க்கலாமா இப்படி ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து குழந்தை பிறந்த கண்டென்ட் ஆக்குற, அவங்க கன்சீவாக இருக்கிறத கண்டென்ட் ஆக்குற, நல்ல வேலைக்கு வேறு எதுவும் தான் கண்டென்ட் ஆக்காமல் விட்டேன். அப்போ இது என்ன சொல்கிறது, எல்லாத்தையுமே ஒரு வியாபார நோக்கத்தோட ஒரு கண்டென்ட்டாக பார்த்ததின் விளைவு இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நிற்கிது. அப்போ நீ கொடுத்ததில் உனக்கு மனசாட்சிக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யணும், உன் ஆத்ம திருப்திக்காக செய்கிற, அதை நீ கொடுத்துட்டு போயிருக்கணும். அதை நீ வீடியோ எடுத்து போட்டது முதல்ல தப்பு. வீடியோ எடுத்தது முதல் தப்புனா கூட ரெண்டாவது தப்பு என்னன்னா அவங்களுக்கு நடந்து கொண்ட விதம் தப்பு. எல்லா மதமுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னால் ஒருவருக்கு உதவி செய்ய முடியலைன்னா அவர்களிடமிருந்து நீ நகண்டு விடு, அவர்களை நீங்கள் வந்து திட்டக்கூடாது, அவர்களை பேசக்கூடாது. எல்லா மதமும் சொல்லுது தான். ஒரு ஆள் நீங்கள் உதவி கேட்டு வர்றான், யாசகம் கேட்டு ஒருத்தர் வர்றான்னா உங்களால் கொடுக்க முடியலன்னா அந்த இடத்த விட்டு நகன்றணும். இல்லையா நம்ம வந்து இருந்தால் கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவங்களவே நம்ம ஒருத்தன் கஷ்டத்தில் வர்றான், தேவைக்கு வர்றான், அந்த நேரத்தில் அவனை மேலும் அவனை காயப்படுத்துகிற மாதிரி
நடந்து கொள்ளக்கூடியது வந்து தவறான விஷயம். எல்லா மதமுமே இதை கண்டிக்குது. அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டேன். அது நீ மறைமுகமாக செஞ்சாலும் தப்பு தான், வீடியோ எடுத்து போட்டு செஞ்சாலும் தப்பு தான். அது செஞ்சு முடிச்சிட்டேன். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கணும், அதை உடனடியாக நடந்த தவறுக்கு அன்றைக்கே மன்னிப்பு கேட்டுருக்கணும். ஒரு மாதம் விட்டுட்டு, கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 1.5 மாதம் விட்டுட்டு, இப்போ நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன், வந்து அன்றைக்கே மன்னிப்பு கேட்டிருந்தா அது வேறு மாதிரி ஆயிருக்கும். இப்பயும் உன்னை ட்ரோல் பண்ணாமல் இருக்கானுங்க, இப்போ அடிக்காமல் இருக்காங்க. போலீஸ்லாம் எப்போனாலும் அடிப்போங்கிற அப்படிங்கிற மாதிரி இது வந்து எப்போனாலும் உன்னை ட்ரோல் பண்ண மன்னிப்பு கேட்டதுன்னா ஓகே, தவறத்தை உணர்ந்துட்டான், நான் தவறாக பண்ணிட்டேன், மன்னிச்சிட்டேன், அது தெரியாதனமாக பண்ணிட்டேன், ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி நீ மன்னிப்பு கேட்டுருக்கலாம். நீ 1 மாதம் 1.5 மாதம் யோசிச்சு உன் வியூஸ் போக மாட்டேங்குது, அதான் காரணம். இப்போ லாஸ்ட்டாக போட்ட 4 வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வியூஸ் போக மாட்டேங்குது. மக்கள் மேலே வந்து ஒரு அதிருப்தி வந்துருச்சு. தான் சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டு திரும்பி லைன் லைட்டுக்கு வரணுங்கிறதுக்காக 1.5 மாதம் கழிச்சு நீ மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டு யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வேலை செய்கிறங்கிறது தெரியல. திருப்பியும் நீ ஒரு கண்டென்ட்டாக தான் மாறிட்ட. அதை தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. உண்மையிலே அப்போ திருந்தலையா? திருந்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கலையா? அப்படிதான் எடுத்துக்கணுமா? திருந்திருந்தா அன்றைக்கே கேட்டுக்கட்டும்ல. தவறாக புரிந்து கொள்ளப்படாப்புனாருனா என்ன தவறாக புரிந்து கொள்ளப்படும் நினைக்கிறீங்க? நீ என்ன அரசியல்வாதியா? நீ பேசுகிறத திருச்சி வெளியிட்ட போகிறாங்க. நீ ஏன் ஒரு யூடியூபர் தான். ஒரு வீடியோ போட்டு போயேன், எது எல்லாத்துக்கும் வீடியோ போடுறீல்ல. சாப்பிட்டா வீடியோ போகிற, கக்கூசுக்கு போன வீடியோ போகிற, எல்லாத்துக்கும் வீடியோ போடுறீல்ல. உன்னை எப்போ அவ்வளோ நேரம் போட்டு அடிட்டு அடிச்சாங்கல்ல, ஒரு வீடியோ போட்டிருக்கோன்னு தான் நீ. ஆமாங்க, நான் தெரியாதனா பண்ணிட்டேன், தப்பு தான், ஏதோ ஆர்வ கூடாரில் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்கன்னு ஒரு ஆடியோ வீடியோ யார் மனதும் புண்பட்டு இருந்தால். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே வந்து எந்த சர்ச்சைக்குமே இது வரைக்கும் மன்னிப்பு கேட்கல. இல்லை, அதான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் வீடியோ போடக்கூடிய நீ, உடனே வீடியோ போடக்கூடிய நீ, இந்த விஷயத்துக்கு ஏன் வீடியோ போடல? இவங்களால என்ன பண்ண முடியும்? இந்த மிஞ்சி போனால் 2 நாள் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் இருந்தானா? அந்த மைண்ட் செட்டு தான். 2 நாளைக்கு கற்றுவானுங்க, சோஷியல் மீடியாவில் 2 வீட்டுக்காரங்க உட்காந்து பேசுவானுங்க, அவன் 3 நாள் மறந்துடுவானுங்க அப்படிங்கிற ஒரு மனிதனுக்கு மறதி இந்த புத்தி இருக்குல்ல ஒன்று. அடுத்த விமர்சனம் பண்ணதெல்லாம் வலிக்கல, வியூஸ் போனேன்னு வலிக்குது. வியூஸ் போனன்றது தான் வீடியோ. விமர்சனத்துக்குலாம் மதிப்பு கிடையாது. டாலர்ஸ் வராது, காசு வராது. இதை வச்சு தான் பொழப்பு. அப்படிங்கும் போது இன்னைக்கு வந்து வேறு வழி இல்லை, மன்னிப்பு கேட்டு ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார் இர்ஃபான். அப்படிங்கிறது தள்ளப்படுறதுக்கு முன்னாடி தள்ளுறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான் போல். தள்ளப்பட்டார் இர்ஃபானுங்கிறது தான் இப்போ விஷயம். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். இது வந்து அன்றைக்கே நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் இதை முடிச்சுட்டு போயிடலாம். டக்குன்னு ஒரு வீடியோ போட்டு ஒரு லைவில் எங்கே கார்லேயே வண்டியில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு வீடியோ போட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், யார் மனதையும் புண்படுத்தியிருந்தாலும் அந்த நோக்கத்தோடு பண்ணலைன்னு கேட்டால் முடிஞ்சு போயிடும். முதல்ல நீ உதவி செய்கிறது எதுக்கு வீடியோ எடுக்கிற? ஒரு நாளைக்கு 1000 பேர், லட்சக்கணக்கான பேர் ரோட்டில் போயிட்டு இருக்கான். இல்லை, அதையும் தாண்டி இப்போ எல்லாரும் தவறு செய்கிறது தான். இவன் என்ன பண்ணுறான்னா, தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு எடிட் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? எடிட் பண்ணும்போது தெரிஞ்சு அதை தூக்கியிருக்கலாம். அதே ப்ரொமோவில் தூக்கி வைக்கிறான். அதுக்கு ஒரு மாதிரி மியூசிக் வேறு போட்டான் பாருங்க. அதுக்கு இவங்களாம் வந்து இது பண்ணுற மாதிரி ஐயோ அப்படிலாம் போட்டு. இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெச்சூர்டு இல்லாத ஒரு நபராக தான் இருக்காப்புல. ஏன்னா யூடியூபராக பிரபலியமாக இருக்கலாம், பேசிக் மெச்சூர்டு இருக்கணும்ல. பேசிக்கோடைய கட்டசி இருக்கணும், பேசிக் மெச்சூர்டு இருக்கணும். அது எதுவுமே இல்லாத ஒரு நபராக தான் பார்க்குறேன். இப்போ இவனுக்கு தான் அந்த மாதிரி புத்தி இல்லை அப்படின்னா, கூட இருக்கிற ஒரு டீம் இருப்பாங்க இல்லையா? பெரிய டீம் தான் இருப்பாங்க. இல்லை, இவ்வளோ டீமுமே அவங்களே சொல்லியிருக்கலாம் இல்லையா? இதை போட்டோன்னா வந்து உங்களை ட்ரால் பண்ணுவாங்க, திட்டுவாங்க அப்படின்னு. அவங்களுக்கும் அது தோணலையா? இவனே இவ்வளோ அறிவாளியாக இருக்கானா, கூட இருக்க டீம் எப்படி இருப்பானுங்க? அப்படிதான் வச்சுக்கிறானுங்க. அறிவாளிகளை எப்படி கூட வச்சுக்கிறானுங்க? இவ்வளோ சர்ச்சைகள் உனக்கு தொடர்ந்து வரப்போகுதுன்னா, நீ அங்கே ஒரு கண்டென்ட் ரைட்டர், ஒரு தெளிவான ஒரு கண்டென்ட் ரைட்டரை கூட வச்சுக்கலாமே. நீ ஒவ்வொரு வீடியோ பார்க்குறப்ப ஒரு கண்டென்ட் ரைட்டர் கூட வச்சுக்கலாம். ஒரு கியூசிக்கு ஒரு ஆளை போடுன்ற, உனக்கு மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது, மில்லியன் கணக்கில் உனக்கு வருமானம் வருது, உன்னுடைய வீடியோ பூரா அங்கே செக் பண்ணி அனுப்புறதுக்கு ஒரு கியூசி ஒருத்தரை போட்டுருக்கலாமே. ஒரு ஆள் வேலைக்கு போடுற எவ்வளோ நேரம் ஆகிருப்போது? உனக்கு தான் அவன் அந்த பேசிக் கட்டசி தெரியல, ஒரு அனுபவம் இல்லை, சின்ன பையன் தான், மெச்சூர்டெலாம் கிடையாது. இப்படி போட்டால் நம்ம ட்ரோல் ஆகும், போட்டு அடிப்பாங்கன்னு தெரியாமல் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த வேலையை. அப்போ ஒரு தடவை பட்டால் பரவாயில்ல, தொடர்ந்து இந்த வேலையை திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது ஒரு பரபரப்புக்காக செய்கிறாப்லையாங்கிற ஒரு சந்தேகமும் வருது. குறிப்பாக அந்த அவரோட குழந்தையோட இதை வந்து வெளியிட்டதுக்கே வந்து நடவடிக்கை எடுக்கப்படுன்னு சொல்லிட்டு மாசூலாம் சொன்னார். இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, இவன் மன்னிப்பு கேட்கல. ஸோ அதுக்கப்புறம் இந்த சர்ச்சைக்குமே பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்காதனால பின்னணியில் வந்து திமுக இருக்குது, அரசு அந்த ஆட்டம் போடுறாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வருது இல்லையா? ஸோ அது தொடர்ந்துக்கிட்டே தானே இருக்குது. ஒரு அரசாங்கம் வந்து 1000 பிரச்சனைகள் இருக்குது. இருப்பானை காப்பாற்றுறதுலேயே வேலையை உட்காந்துருக்கு போகிறாங்க. அது ஒரு பக்கம் மத்திய அரசுடைய பிரச்சனை, இங்கே ஆளுங்கட்சி எதிர்கட்சியோட பிரச்சனை, கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, 2 அமைச்சர்களுடைய பதவி போகுது, அடுத்து 2026 தேர்தல் வரப்போகுது. தேர்தலுக்கு இதெல்லாம் விட்டுட்டு டெய்லி காலைல இருந்துச்சு உதயநிதி ஸ்டாலின் உட்காந்து இர்ஃபானுக்கு என்ன பிரச்சனை அதை முதல்ல சால்வ் பண்ணணும்னு உட்காந்துருப்பாங்களா? ஆனால் விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? விமர்சனங்கள் வரும். ஏன் ஆளுநர் கூட போய் டின்னர் சாப்பிட்டு வந்தாப்புல, கல்யாணத்துக்கு ஆளுநர் வீட்டில் பத்திரிக்கை வச்சாப்புல, ஆளுநர் சப்போன்னு சொல்ல முடியுமா? இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி ஆட்களை வந்து வெளியில் இருக்க ஆட்கள் வந்து ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்துட்டோம்னா அவங்க நெருக்கமாக இருக்காங்க. ஒருத்தர் இப்போ ஆளுநர் வீட்டில் இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இவர் ஒரு பிரபலமான யூடியூபர், அதனால இதே தவிர வந்து வேற ஒருத்தர் பண்ணி அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க.
அவருக்கு இல்லாத ஒரு இது வந்து இவருக்கு ஏன் அப்போ வந்து அந்த சொல்ற விமர்சனம் வந்து சரியா மாறிடுது இல்ல அதுல ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாம இருக்கு. அந்த குழந்தை பிறந்த வீடியோவே போட்டாரு அவரு. குழந்தை பிறந்தது வந்து இங்க எடுக்கல, ஆமா துபாயில அரபுல எடுத்தது. போய் எடுத்துட்டு வந்தாரு. அதனால லீகலா வந்து அதுல சிக்கல் இல்ல போல, அதனால விட்டாங்க. ம். மத்த விஷயங்கள்ல இந்த கார் ஆக்சிடென்ட்ல நான் ஓட்டல, ஆமா. என் டிரைவர் தான் ஓட்டிட்டு போனா தப்பிச்சாப்ல. ம். அப்ப தப்பு செஞ்சாலும் தப்பிக்கிறதுக்கு தெரியுதுமா என்னன்னு தெரியல. வேற வைரலான கண்டென்ட்டா இருந்தா நேரம் தூக்கியிருப்பாங்க. ஓகே. வேற வைரலான கண்டென்ட்டா தூக்கியிருப்பாங்க. தொடர்ச்சியா இவர் மட்டும் இல்ல, பல யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்காக வந்து எந்த எல்லைக்குனாலும் இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் இர்ஃபான் வந்து ஒரு பாடமா இருப்பாரா? இர்ஃபான் எப்படி பாடமா இருக்கு, திருப்பி புதுசா முளைச்சிட்டே இருக்காங்க. ம். இர்ஃபான் இல்லைன்னா இன்னொருத்த டிடிஎஃப்னு ஒருத்த வர்றான், ஒருத்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஒருத்த வர்றான், ம். கைலியை கட்டிட்டு எங்கேயோ வெளிநாட்டில் எங்கேயோ உஸ்பெகிஸ்தானில் இருக்கான் போல. ம். அங்கே போயிட்டு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தெரியுமான்னு கேட்குறான். அங்கே போய் அது பிச்சை போட்டு போகுது, அது கூட தெரியாம வந்து அதை வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. வீடியோ போட்டுருக்கான். அந்த மாதிரி புதுசாக கிளம்புறாங்க. ம். ஒரு பையன் அன்றைக்கி ஸ்கூல் ஃபெயிலாக போனடா பண்ணுவேன்னு கேட்டால் நான் யூடியூபர் ஆயிடுவேன், ம். இன்ஃப்ளூயன்சர் ஆயிடுவேன் அப்படிங்கிறாங்க. ம். இந்த இன்ஃப்ளூயன்சரை கூட்டு போய் சமீபத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு உமன்ஸ் காலேஜ், ம். பிரபலமான உமன்ஸ் காலேஜ், அங்கே சீட் கிடைக்காது. அந்த காலேஜ் நாகரீக கருதி நான் பேர் சொல்லல, ஒரு டேட்டு போடுற பையனை கொண்டு போய் சீஃப் கெஸ்ட் உட்கார வச்சிருக்காங்க. அரசுலாம் பண்ணாங்களா அந்த பையனையா? அரசு பண்ண அந்த நாகப்பட்டினம் பையன், அவன் திருச்சிக்கார பையன். ஆ. சென்னையில் ஒரு பையன் ஒருத்தர் டேட்டு போடுறாரு. ஆ. அந்த டேட்டு போடுற பையனை ஒரு உமன்ஸ் காலேஜில் சீஃப் கெஸ்டாக கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. கேட்டால் அவர் இன்ஃப்ளூயன்சருங்கன்றானுங்க. ம். ஒரு காலேஜ் பெண்கள் கல்லூரியில் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் இது பண்ணுறதுக்கு அதனாலலாம் புதுசாக உருவாகிறானுங்க. இது நல்ல ஒரு தொழிலாக இருக்கும் போல. படிப்பு தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. திவாரெல்லாம் கூப்பிட்டாங்களே சீஃப் கெஸ்டா? அவன் திவாரெலாம் நீ எங்கேயோ போய்ட்டு அவன் ஹெலிகாப்டரில் துபாயில் போய்கிட்டு இருக்கான், ஹெலிகாப்டரில். அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸோடைய வேல்யூ கூட்டிகிட்டே போகுது. படிப்பு விட்டு சில பேர் இன்ஃப்ளூயன்சராக போகலாம் அப்படின்றான். ஒரு பையன் அப்படி தான் வீடியோ ஸ்கூல் பையன் வீடியோ போட்டுட்டு இருக்கான். அவன்கிட்ட கேட்குறானுங்க, இந்த மாதிரி ஸ்கூலை விட்டு தூக்கிட்டாங்க, நான் முழு நேரம் இன்ஃப்ளூயன்சர் ஆக போகிறேன்றான். இப்படி வந்து இதை பொதுமக்கள், பெரிய பெரிய உயரிய பதவியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸு, காலேஜஸ்ஸு, இந்த மாதிரி ஆட்களை என்கரேஜ் பண்ணுறதுனுடைய விளைவு தான் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து உருவாகிக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக இர்ஃபானோட சேனலில் வந்து வியூஸ் கம்மியாயிடுச்சு, அதனால தான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னா, இந்த மன்னிப்பு வந்து மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மறுபடியும் திரும்ப வியூஸ் போயிருமா? எனக்கு தெரிஞ்சது இந்த மன்னிப்பே வந்து ஒரு திருப்பி ஒரு வைரல் கண்டென்ட் ஆகிறதுக்காக, ஒரு பேசு பொருளாக நம்ம உருவாக்குறதுக்காக பண்ணியிருக்கோம்னா நான் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா 1.5 மாதம் கழிச்சு பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ம். இர்ஃபானே மறந்துட்டாங்க எல்லாரும். இர்ஃபான் செஞ்சதையும் மறந்துட்டாங்க, இர்ஃபானையும் மறந்துட்டாங்க. அப்படிங்கும் போது இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ வியூஸ் போல திருப்பி நம்ம சேனல் பக்கம் இவன் ஏதாவது போட்டிருக்கான்னு பார்ப்பலான்னு வருவாங்க இல்லையா? அப்போ ஒரு வைரல் கண்டென்ட்டாக நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறாப்புல போல். அது தப்பு தம்பி. வைரல் கண்டென்ட் ஆனவங்களாம் கடைசியில் எங்கே போய் நின்னாங்கிறது நமக்கு தெரியும். முட்டுச்சந்து தான் நின்றுருக்காங்க. இது தவறான விஷயமா தோணுது. குறிப்பாக அதில் வந்து அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அது இது அப்படின்னு சொல்கிறது நாங்கள் வீட்டில் பேசுகிற வழக்கு, அந்த வழக்கு மாதிரியே நான் பேசிட்டேன் அப்படின்றாரு இல்லையா? அதை எப்படி ஏற்றுக்க? இல்லை, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வட்டார வழக்கு இருக்கும். அதை நம்ம வந்து தப்பாக சொல்ல முடியாது. ஒரு ஊரில் வந்து இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா அங்கே வேறு மாதிரி பேசுவாங்க, மதுரை பக்கம் போனீங்கன்னா அந்த வேறு மாதிரி பேசுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வட்டார வழக்குகள் இருக்கும். ஆனால் அந்த வட்டார வழக்குகளே நீங்கள் பொது இடத்துல போய் பேசிங்கன்னா அடிச்சு விட்டாங்க. ஆமாம், அது வீடியோ வர போகிறேன். இப்போ மெட்ராஸில் பேசுகிற பாஷையை நீங்கள் கோயம்புத்தூரில் பேசுகிறீங்கன்னா அடிச்சு விட்டாங்க. கோயம்புத்தூரில் பேசுகிற பாஷையை வந்து மெட்ராஸில் பார்த்தா சிரிச்சிருவாங்க ஃபஸ்ட்டு. அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வட்டார வழக்கு இருக்குது. அது எந்தெந்த இடத்துல இப்போ பேசணுன்ற ஒரு முறை இருக்குல்ல. அப்போ அதை மீறி வீட்டில் பேசினா இருந்தாலும் ஒரு வட்டார மொழியாக இருந்தாலும் கூட பொது இடத்துல வேற ஒருத்தர்கிட்ட பேசுகிறத எப்படி நம்ம பேச முடியும்? இப்போ சென்னையை பொறுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாரையுமே வந்து வா போன்னு பேசுகிறது தான் ஒரு மரியாதையாக இருக்கும்னு நினைப்பாங்க. அப்பாவாக இருக்கட்டும், இல்லை அவங்க அப்பா வெட்டினுவா அப்படிம்பாங்க, அம்மா வெட்டினுவாங்கிறாங்க. இது வந்து இங்கே ஒரு வட்டார மொழி. இங்கே இதே நீங்கள் மதுரையிலேயே போய் கேட்டிங்கன்னா என்ன இழுத்துட்டு வான்ற அவங்க அப்பாவை போய் அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அப்போ அந்த வட்டார மொழியை எங்கே பேசணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீ பொது இடத்துக்கு வந்துட்டா பொதுவான மொழி தான் பேசணும். அப்போ நீ அது கூட ஒரு வீடியோ எடுக்கிற இத்தனைக்கும் பொதுவான மொழியை பொது இடத்துல வந்து ஒரு வட்டார மொழியை பேசினா கூட வீடியோ காட்டி கூட வைரல் கிடையாது. அது வீடியோ எடுத்து போகிறப்போ மற்ற இடத்துல அப்படியே பேசுகிற நீ எல்லா வீடியோவில் நீ அந்த மாதிரி பேசுறியா? அப்போ அதெல்லாம் ஒரு சப்பக்கட்டு தான். ஒரு தவறு செஞ்சிருச்சு. ஆளுநரை பார்க்க போனார், அவர் போய் அவரை போய் இங்கே வா அப்படின்னு கூப்பிட முடியுமா? அதுக்கு கூப்பிட முடியுமா? அது வந்து ஒரு வேலை நடந்து ஒரு தப்பு பண்ணிட்டாப்புல, அதை மறைப்பதற்காக பல வேலையை செஞ்சுட்டு இருக்கான். இந்த மன்னிப்பு வீடியோவுமே போடாமல் இருந்திருக்கலாம், நம்மளும் உட்காந்து பேசாமல் இருந்திருக்கலாம். இர்ஃபான் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து நன்றி.